Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்காம பச்சை பயிறு ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 6 ல இருந்து 7 மணி நேரம் 200 கிராம் பச்சை பயிறு நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ அதில் இருக்கக்கூடிய தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு வெள்ளை துணி போட்டு நிழல்ல நம்ம உலர்த்தி எடுக்க போகிறோம். அதோட ஈரத்தன்மை எல்லாம் போயிடணும், அதாவது அந்த தண்ணி எல்லாம் போயிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு உலர்த்தி எடுத்துட்டோம் அப்படின்னா போதும். அடுத்ததாக அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்க வேண்டாம். அடி கனமான கடாயில் போட்டுட்டு 7 ல இருந்து 8 நிமிஷம் வறுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடும். நல்ல வாசமாகவும் இந்த மாதிரி வெடிச்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். அடுத்ததாக இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டால் போதும். 1/4 டீஸ்பூனுக்கு தனி மிளகாய்த்தூள் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு சூடாக இருக்கும் போது சாப்பிட்டோம் அப்படின்னா நதுக்குன்னு தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 1 வாரம் வரைக்கும் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். ஸ்கூலுக்கு நம்ம ஸ்நாக்ஸாகவும் இது பசங்களுக்கு கொடுக்கலாம், ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.